The Chennai Silks in Mega Summer Sale. சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், நம்ம நேயர்கள் வித்தியாசமா நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஆமா. குறிப்பா வெங்கடேசன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, புத்தக மதிப்பு என்பது கடந்த காலத்தில் தொழிலாளிகளிடம் அபகரித்து உழைப்புக்கு இன்றைய விலைதானே பிபி என்பது வேற என்ன, அதற்கு விலை பேசும் இடம் தானே பங்கு சந்தைன்னு கேட்டிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல என்ன சார் அரசியல் இருக்கு, உழைப்பாளி வர்க்கத்தோட ஒரு குரலா இருக்கு, ஆமா எல்லாமே இருக்கே சார். இது பங்குச்சந்தை இந்த சின்ன கேள்விக்குள்ளார நிச்சயமா அது ரொம்ப முக்கியமான கேள்வி. கால் மார்க்ஸினுடைய அந்த கேபிட்டலிசம் பத்திய புத்தகம் படிச்சீங்கன்னா தெரியும். அந்த லாபம்ங்கிறது என்ன அப்படின்னா உழைப்பாளியிடம் இருந்து சுரண்டப்பட்ட உபரி பணம் தான். அப்படி அவருக்கு குறைச்ச ஊதியத்தை கொடுத்துட்டுன்னு ஒரு அடிப்படை தத்துவம். நான் அதை பத்தி முழுசா தெரியாம அந்த தத்துவத்தை நான் பேசக்கூடாது. பட் நான் படித்த வரையில் எனக்கு நான் புரிந்து கொண்டது அது. ஓகே, பட் என்னன்னா அதை தாண்டி நம்ம பல விஷயங்களை பார்க்கணும். இதையே வேற மாதிரி எல்லாம் திருப்பி போடலாம். இப்போ ஒரு நிறுவனம் வந்து ஒரு முதலாளி வந்து பணம் போட்டு ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆரம்பிக்கலைன்னா அந்த ஊழியர்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. நிச்சயமா வந்து உழைப்பாளர்களுடைய உழைப்புலதான் ஒரு நிறுவனம் வந்து சிறப்பாக செயல்பட்டு முன்னுக்கு வந்து பலன் பெறுகிறது, லாபம் ஈட்டுகிறதுங்கிறதுல இருவேறு கருத்து இருக்கவே முடியாது. நான் பொலிட்டிக்கலா கரெக்டா இருக்கணும்னு சொல்லல, உண்மையே அதுதான். நிச்சயமா வந்து நான்லாம் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்த பிறகு முதலாளியாக மாறியவன். ஏன்னா எங்க வீட்டுல எப்போதும் சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஊழியர் தான் நல்ல முதலாளியாக முடியும். நேரடியா முதலாளியாக வந்தா நம்ம ஒரு கீழே இருக்க கஷ்ட நஷ்டங்கள் தெரியாது, எல்லாத்தையும் சுலபமா நினைப்போம். அந்த மாதிரி நடக்காத பொழுது கோபம் வரும், அல்லது ஊழியர்களை இல்ட்ரீட் பண்ணுவோம். இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கு. நம்ம அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருந்து வரும் பொழுது கொஞ்சம் பண்பட்டு வருவோம். அப்கோர்ஸ் நான் வேலை பார்த்தேன்னு சொல்லும் பொழுது ஒரு ஆபீசர் மாதிரியான வேலை தான் பார்த்தேன், சேல்ஸ் ஆபீசரா. ரொம்ப கடைநிலை ஊழியர் இருக்கவங்களுக்கு இன்னும் அதனுடைய கஷ்டம் அதிகமா தெரியும். அதனால அவர் சொல்றது கரெக்ட். பட் இதை வேறு மாதிரி பாருங்க. ஒரு முதலாளி வந்து பணம் போட்டு ஆரம்பிக்கலைன்னா ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து பணம் போட்டு எவ்வளவு தூரம் ஒரு தொழிலை எடுத்து நடத்த முடியும், நிர்வாகம் பண்ண முடியும். சோ முதலாளின்னு வரக்கூடியவருக்கு முதல்ல பணம் கொண்டு வர்றாரு. அவருக்கு வந்து ஒரு நிர்வாக திறன் இருக்கணும், அதுக்குள்ள படிப்பை படிச்சிருக்கணும். மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், 3M முக்கியமா சொல்லுவாங்க. மணி, மேன் பவர், மெட்டீரியல். இது மூன்றும் இல்லாமல் எந்த தொழிலுமே சிறக்க முடியாது. மேன் பவரையும் மெட்டீரியலையும் வச்சுக்கிட்டு அதுக்குள்ள பணம் இல்லைன்னா என்ன பண்றது? அந்த நிறுவனங்கள் இழுத்து மூடப்படும். அதே வந்து மேன் பவரும் மணியும் இருக்கு, மெட்டீரியல் இல்லைன்னா, அதற்கான மூளை இல்லைன்னா என்ன பண்றது? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. சோ இது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி. அதனுடைய பலன் வந்து சரிசமமாக போகிறதாங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அது லாபமே ஈட்டக்கூடாது, லாபம் எல்லாமே ஊழியர்களுடையதுன்னு சொல்ல முடியாது. அது வேறு விதமா கூட பார்க்கலாம். ஒரு விவசாயி அவர் வந்து கஷ்டப்பட்டு மாச கணக்குல உழைத்து ஒரு ப்ராடியூஸை கொண்டு வர்றாரு. அந்த ப்ராடியூஸினுடைய அந்த உற்பத்தியினுடைய பலன் அவருக்கு 6 மாசம் கழிச்சோ, 1 வருஷம் கழிச்சோ, 5 மாசம் கழிச்சோ தான் கிடைக்குது. ஒரு ஊழியர் ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கிறவருக்கு மாசம் கிடைக்குது. அன்றாடம் கூலிக்கு வேலை பார்க்கிறவங்களுக்கு தினசரி கிடைக்குது. ஆனால் ஒரு விவசாயிக்கு அவருடைய வருமானம்ங்கிறது ஆண்டுக்கு 1 முறையோ 2 முறையோ தான் கிடைக்குது. அந்த பொருளை வாங்கி ஒரு நிறுவனம் வந்து அதுல வந்து ஒரு ஆட்டோவோ, ஒரு கோதுமை மாவோ, சப்பாத்தி குழுது தயார் பண்றாங்க. பல விஷயங்களை தயார் பண்ணி பேக் பண்ணி விற்கும் பொழுது, அப்ப இப்படியும் சொல்லலாம், அந்த விவசாயினுடைய ஒரு ரத்தத்தை வந்து இந்த ஊழியர்களும் இந்த நிறுவனத்துடைய முதலாளியும் புரிஞ்சுக்கிறார்களா அப்படின்னு கடுமையான கேள்வி கேட்கறது வந்து நியாயமா இருக்குமா? இருக்காது இல்லையா? அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோலை பிளே பண்றாங்க. அந்த ரோலுக்கு ஏற்றது கிடைக்குதா இல்லையாங்கிறது மட்டும் தான் கேள்வி. அந்த அளவுக்கு அவருடைய கேள்வியை ஒரு நியாயமான கேள்வியா நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து சில நிறுவனங்கள் ஓரளவுக்கு நியாயமாக நேர்மையாக பிரித்து கொடுக்கிறார்கள். நான் வந்து தனிப்பட்ட எந்த பங்கையும் வாங்குறது விற்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷன் இல்ல. பொதுவாக பல ஆண்டு காலமாக அவ்வப்போது சின்ன குற்றச்சாட்டுகள் இருந்தால் கூட பெரும்பாலும் டாடா குழுமத்தை பற்றி நல்ல விஷயங்கள் தான் வந்திருக்கு. அவர்கள் வந்து ஜாம்நகரா இருக்கட்டும், எங்கெல்லாம் தொழிற்சாலை ஆரம்பிக்கிறார்களோ ஒன்னும் பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லாத ஊர்ல போய் தொழில் ஆரம்பிச்சு அங்க வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானோருக்கு ஊழியர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அவர்களுக்கான உணவு மற்றதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி, கேன்டீன்ல இருந்து பல விஷயங்கள் ஏற்பாடு பண்ணி, இதெல்லாம் சும்மாவா பண்றாங்க, தான தர்மத்துக்கு பண்றாங்களான்னு கேட்கலாம். அப்படி இல்ல. இருந்தாலும் அவர்களால் அந்த ஒரு நகரே உருவாகி இருக்கு. நீங்க தனிநபரை விட்டுருங்க, ஒரு அரசாங்கத்தை எடுத்துக்கங்க. நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா நெய்வேலிங்கிற ஒரு ஊர் உருவானது. அந்த வளத்தை எடுத்து நம்ம தமிழ்நாடு முழுக்க மற்ற மாநிலங்களும் பலன் பெறுகிறது. அந்த இதை விலக்கி வச்சுட்டு நீங்க அங்க வந்து ஒரு நகரம், ஒரு நெய்வேலிங்கிற ஒரு நகரம் உருவாவதற்கு, பெரிய அளவுல வளர்வதற்கு காரணம் யாரு? மத்திய அரசாங்கம் ஒரு முதலீடாக இருந்து நிறைய முதலீடு செய்து, மாநில அரசாங்கமும் அதுல முதலீடு செய்திருக்கிறது. அவருடைய முதலீட்டின் அடிப்படையில அங்க வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, திருச்சி எடுத்துக்கோங்க, பிஹெச்இஎல் நகர்னு ஒண்ணு இருக்குன்னா எப்படி அது வந்து இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்து அந்த ஒரு இடம் வந்து பெரிய அளவுல வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பு, வீட்டு வசதி, இருப்பிடம், கல்வி வசதி, இப்படி பல இது உருவாயிருக்கு. அப்படிங்கும் பொழுது இந்த 3M தான் ரொம்ப முக்கியம். மேன் பவர், மெட்டீரியல், மணி, மூன்றுமே வந்து ஒரு முக்கியமான ரோலை வந்து பிளே பண்ணுதுன்னு தான் நான் பாக்குறேன். அதனுடைய இது சமமாக இல்லாத ஒரு நிறுவனமா இருந்தால் அந்த பங்கை நம்ம வந்து புறக்கணித்து செல்வது நல்லது. அவ்வளவு நேர்மை இல்லாத முதலாளிகள் வந்து நீண்ட கால அடிப்படையில பங்கு சந்தையில வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். முதலீட்டாளர்கள் அதை ஓரளவு பார்த்துருவாங்க.
இதுல வந்து சில மாதங்களுக்கு முன்பு எல்ஜி எக்யூப்மெண்ட்டினுடைய நிர்வாக தலைவர் குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் பேசின ஒரு பேச்சு நான் கேட்க நேர்ந்தது. அவர் இந்த மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார். ஐரோப்பிய நாடுகளில் ஒரு கடைநிலை ஊழியருக்கு என்ன கொடுக்குறோமோ அந்த சம்பளத்தை ஏன் நம்ம அந்த வித்தியாசம் பாத்தீங்கன்னா நம்பர் 1க்கும் நம்பர் லாஸ்ட்டுக்கும் வந்து எவ்வளவு பெரிய வித்தியாசங்கள் இருக்கு, அந்த வித்தியாசத்தை குறைக்க வேண்டியது எங்களுடைய எண்ணம் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் நல்ல வரவேற்க வேண்டியது. சில நாட்களுக்கு உங்களுக்கு முன்னால உங்களுக்கு நினைவு இருக்கும், ஒரு எல்என்டியினுடைய தலைவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை பார்க்கணும்லாம் சொன்னாரு. என்ன மாதிரியான கருத்து வந்ததுன்னா, உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை எங்களுக்கு அந்த மாதிரி 50 கோடி கொடுத்தா, ஏன்னா அவருடைய சம்பளம் பல கோடிகள் ஆண்டுக்கு, எங்களுக்கும் ஒரு 50 கோடி கொடுத்தா நாங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன இந்த 7 நாள் போக கூடுதலாக கூட உழைக்க ரெடி அப்படிங்கிற ஒரு இது அப்படி பிராக்டிகலா பாசிபிள் இல்ல. பட் அது அந்த மாதிரி எல்லாம் வந்து கருத்து விவாதங்கள் நடந்தது நம்ம பொது வெளியில பார்த்தோம். என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் இருக்கு. அவங்கவுங்க ரோல் அவங்க கரெக்டா ப்ளே பண்ணணும். அடுத்தவங்க சோத்துல கை வைக்க கூடாது. அது ரொம்ப முக்கியம். அது யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய மனசு, உங்களுடைய இடம் எல்லாருக்குமே தெரியும் சார். பொதுவா வந்து ஒரு பொது புத்தியில ஒரு கேள்வி வரும் சார், ஆரம்பத்துல இருந்தே நிறைய பேருக்கு. கேபிட்டலிசம் பேசுறவங்களுக்கு கம்யூனிசம் பேசுறவங்க பிடிக்காது அப்படின்னு. இதை பத்தின உங்க பார்வை என்ன சார்? இந்த கேள்வி ஒட்டிதான் வருது இது. அப்படி சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு மாடரேஷன்ல இருக்கணும்னு நினைக்கிற ஆள் நானு. ஓகே, நம்ம சில நாட்களுக்கு முன்பு பேசும்பொழுது அரசியலை தவிர்த்து பேசுறோம்னா, எனக்கு அரசியல் பார்வை இல்லைன்னா இல்ல, எனக்கு நல்லாவே இருக்குது. ஒரு கட்டத்துல குழப்பமான பார்வையா இருந்தது, அப்புறம் தெளிவடைஞ்சதா நினைச்சேன், அப்புறம் திரும்ப குழப்பமா இருக்கு. இப்படி நம்ம வாழ்க்கையில எல்லாருமே வந்து அதை தாண்டித்தான் நம்ம போறோம். அப்படி பார்க்கும் பொழுது சின்ன வயசுல வந்து நம்ம எல்லாருமே நம்ம பெரும்பாலோர் வந்து கம்யூனிஸ்டா இருந்துதான் கடந்து வந்திருப்போம். வாழ்க்கையினுடைய நிதர்சனங்கள் புரியும் பொழுது, மற்ற சுக துக்கங்கள் புரியும் பொழுது நம்ம எல்லாருமே அதுல ஒரு மாடிஃபை ஆகிறோம். அப்படி மாடிஃபை ஆகும் பொழுது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் கேபிட்டலிஸ்டா, ஈவரக்கம் இல்லாத ஒரு கொடூரமான கேபிட்டலிஸ்டா மாறாமல் மனிதாபமானத்தோடு உள்ள கேபிட்டலிஸ்டா இருக்கும் பொழுது, நான் தான் பல முறை சொல்லுவேன், நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கு மேல பணம் வேண்டாம்னா உழைக்க வேண்டாமா, முதலீடு செய்ய வேண்டாமான்னா அது உங்களுடைய ஒரு முடிவு. ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு உபரியாக பணம் வருது, நீங்க நல்லவராங்கிற கேள்வியை கேளுங்க. நீங்கள் நல்லவரா இருந்தீங்கன்னா அந்த உபரி பணம், கூடுதல் பணம் உங்கள்கிட்ட வரணும். ஏன்னா அது நல்லவர்களுக்கு பல பேருக்கு போய் சேரும். நம்ம நல்லவனா இல்லாம அந்த பணம் நிறைய சம்பாதிக்கிறத விட நல்லவர்களிடம் பணம் அதிகமா போறது முக்கியங்கிறதுனால நல்லவர்கள் அதிகமா உழைக்கணும், அதிகமா பாடுபடணும், அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் தான். சோ என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல வந்து இந்த கம்யூனிசம் எல்லாம் பேசின பொழுது என்னுடைய தந்தை சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு கட்டத்துல இந்த மாதிரி யார்ட்டையோ பேசிட்டு இருக்கப்ப சொன்னாரு, இங்க வா, நம்ம எல்லாம் வந்து வியாபாரத்துல இருக்கோம், தொழில இருக்கோம், யாரு என்ன கேட்டாலும் எப்ப கேட்டாலும் ஆளுங்கட்சின்னு சொல்லணும், கட்சி பேரை சொல்லாத. ஆளுங்கட்சி மாறினா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை, ஆனா நம்ம எப்போதும் ஆளுங்கட்சியில தான் இருக்கோம், நம்ம மாறவே இல்லை விளையாட்டா. ஏன்னா நமக்கு நம்மளை நம்பி இருக்கக்கூடிய 10-15 பேர் முக்கியம். நான் வந்து 8 கோடி பேருக்கு வழி சொல்வது என்னுடைய ரோல் இல்லை, எனக்கு அது முடியாது நிதர்சனத்துல. ஆனால் என்னை நம்பி இருக்க 8 பேருக்கோ 80 பேருக்கோ நியாயமாக நேர்மையாக நான் நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவர்களுடைய குடும்பம் என்ன நம்பி இருக்கும் பொழுது அதற்கு ஏற்ற மாதிரியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிராக்டிக்கலான சூழல்ல நம்ம எல்லாருமே இருக்க வேண்டிய கட்டாயத்துல தான் பெரும்பாலானோர் இருக்கும். எல்லா நியாயமும் பேசக்கூடிய நடுத்தட்டு மக்கள் இருந்து, கீழ் நடுத்தட்டு மக்கள் இருந்து, மேல் நடுத்தட்டு மக்கள் இருந்து பாத்தீங்கன்னா சொந்தமாக அவர்களுடைய பிரச்சனை வரும்பொழுது மாறுவதையும் நம்ம பார்த்திருக்கோம். அதுதான் நிதர்சனமான உண்மை. அதுல ஒரு விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன். இந்த மாதிரி நிகழ்வுகள் நிகழும் பொழுது நம்முடைய கொள்கைக்கு நேர்மாறாக, நம்முடைய எதிர்பார்ப்புக்கு நேர்மாறாக பல விஷயங்கள் உலகத்துல நடக்கும் பொழுது அதை நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம ஏன்னா உலகத்துல பல பேர் அதை தவறை செய்யக்கூடியவர்கள் அதைத்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாங்க, நம்ம சோர்ந்து போகணும்னு. அது போகக்கூடாது. நிதர்சனத்திற்கு பிராக்டிக்கலா என்ன அட்ஜஸ்ட் பண்ணுமோ நம்ம பண்ண வேண்டியிருந்தாலும் நம்முடைய அடிப்படையான நேர்மை வந்து என்னைக்குமே மாறக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு சோர்ந்தே போகக்கூடாது, தொடர்ந்து முயன்று கொண்டு இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள், எப்பயாவது ஒரு நாள், ஏதோ ஒரு ஏரியால ஒரு சின்ன வெற்றியாவது நமக்கு கிடைக்கும். நிச்சயம் சார், ஒரு பெரிய பாடமா நாங்க எடுத்துக்கிறோம் சார். இன்னைக்கு ரஞ்சித் குமார் நேயர் வந்து, வணக்கம் ஐயா, தினசரி வர்த்தகத்தில் ட்ரேடிங்கில் 10ல் 9 பேர் லாஸ் ஆகிறார்கள் என செபி கூறுகிறது. ஆனால் ட்ரேடிங் பற்றி தெரிந்து கொண்டு உத்திகள் மற்றும் ஸ்டாப் லாஸ் வைத்து முறையாக ரிஸ்க் மற்றும் ரிவார்ட் தெரிந்து கொண்டு ட்ரேடிங் செய்தால் பலன் கொடுக்கும் என்று கூறுகிறார்கள். இது எவ்வாறு சாத்தியம் என்பதை தெரியப்படுத்தவும். அந்த ஸ்டாப் லாஸ் பத்தி கேட்டிருக்காரு சார். கரெக்டா. ஓகே, முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்பேற வணிகம், ஓகே, அது ஊக வணிகம்னு சொல்றாங்க. அது ஊக வணிகமா பண்றதுனாலதான் பிரச்சனையில போய் முடியுது. முன்பேற வணிகம்ங்கிறது என்னன்னா, ஏற்கனவே கையில ஒரு பொருளை வைத்திருப்பவர்கள் அந்த பொருளுடைய விலை எதிர்காலத்துல குறையலாம் அப்படின்னு பயம் இருக்கும் பொழுது இந்த பொருளை இப்ப விற்கவும் மனசு இல்ல, அதனால அப்ப ஃபியூச்சர்ஸ்ல வித்து வைக்கிறது, அதிக விலை கொடுத்து அல்லது வாங்கி வைக்கிறது. எதிர்காலத்துல விலை ஏறும் நினைக்கும் பொழுது இப்ப பணம் கையில இருக்கு, அதுல ஒரு சிறு பகுதியை கொடுத்து புக் பண்ணி வைக்கிறது, அட்வான்ஸ் புக்கிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. நம்ம ட்ரெயின்ல போகணும்னு முடிவு பண்றோம், அடுத்த மாசம் போக மாட்டோம், உறுதியா தெரியல, ஆனா ஒரு டிக்கெட் எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம போகலைன்னா கேன்சல்
செட்டில் பண்ணா கேன்சலேஷன் சார்ஜஸ் மட்டும் தான் நமக்கு போகும். இது கிட்டத்தட்ட ஒரு முன்பேற வணிகத்திற்கு ஒரு பகுதியா இதை நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம், முழுக்க முழுக்க இல்லைனாலும். அதுதான் இது. இதனுடைய பர்பஸ் என்னன்னா ரிஸ்க் மிட்டிகேஷன் சொல்றது. வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கு அரசியல் சூழல் தெரியாமல் பொருளாதார இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிந்து கனெக்ட் பண்ணி போடுறாங்க. பட் அதுல மிஸ்கால்குலேஷன் வரலாம். அதிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அல்லது டெரிவேட்டிவ்ஸ்ங்கிறது பயன்படுகிறது. இதை முழுக்க முழுக்க அவர்கள் மட்டும் பயன்படுத்தினால் லிக்விடிட்டி இருக்காதுங்கிறதுனால கையில பங்கு இல்லாதவர்கள், ட்ரேட் பண்றவங்க, ஊகத்தின் அடிப்படையில் பண்றவங்களையும் பங்கு சந்தைகள் அலோவ் பண்றாங்க. அப்பதான் லிக்விடிட்டி வரும். இந்த வாங்குவதற்கும் விற்பதற்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி குறையும். 100 ரூபாய் 50 ரூபான்னு இல்லாம 1 ரூபாய் 2 ரூபாய்னு வரும் அப்படின்னு அலோவ் பண்றாங்க. அப்படி அலோவ் பண்றதுனாலதான் கையில பங்கு இல்லாதவர்கள், கையில எந்த விதமான ரிஸ்க் மிட்டிகேஷன் தேவைப்படாதவர்கள், ரிஸ்கை சமாளிக்க வேண்டிய தேவை இல்லாதவர்களும் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே இதுல ஈடுபடுகிறார்கள். அங்குதான் பிரச்சனை வருது. சோ இது ஒரு கத்திய காய்கறி நறுக்க பயன்படுத்தலாம், ஒருத்தரை கொலை பண்றதுக்கு பயன்படுத்தலாம். அதுக்காக கத்தி தவறுன்னு சொல்ல முடியாது. கத்தி முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை மானிட்டர் பண்ண வேண்டியது அதற்கானவர்களுடைய வேலை. பயன்படுத்துவர்களுடைய வேலை, அந்த வீட்டுல கூட இருக்கிறவர்களுடைய வேலை, குடும்ப தலைவருடைய வேலை. சோ அதை பண்ணணும். இது ஒரு பக்கம். இது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்தது அவரோட கேள்விக்கு வருவோம். அது முழுக்க முழுக்க உண்மை. அது ஆய்வின் அடிப்படையில் செபி சொல்றது. இதுல ஈடுபடுவர்கள் பெரும்பாலானோர் இழப்பை சந்திக்கிறார்கள் என்பது. அதை கட்டுப்படுத்துவதற்கு அதை தவிர்க்கவே முடியாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். பங்கு சந்தையில் இழப்புங்கிறத தவிர்க்கவே முடியாது. ஆனால் அதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அதுக்கு தான் இந்த ஸ்டாப் லாஸ். உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் மெத்தடாலஜி இருக்கணும். அதை நம்ம பங்குச்சந்தை பயிற்சி கொடுக்கக்கூடிய பல பேர் அதை தவறாக நாங்க அப் ஏரோ போட்டா வாங்க, டவுன் ஏரோ போட்டா வித்துரு, இப்படின்னா அப்படின்னா இப்படின்னு ரொம்ப ஏதோ சுலபமாக எளிமையாக சொல்றாங்க. இப்படி எல்லாம் சொல்ல முடியும்னா உலகத்துல பெரும்பாலானோர் அதை ஃபாலோ பண்ணி பெரும் கோடீஸ்வரர்கள் ஆயிருப்பாங்க. ஏன் அவ்வளவு பேர் ஆகுறதுல 90% விட்டுக்கிட்டு இருக்காங்க? அப்ப அது ஒரு சுலபமான வழி கிடையாது. அது ஒரு சரியான வழியும் கிடையாது. அதெல்லாம் ஒரு இண்டிகேஷன். அதற்கு பிறகு நம்முடைய முடிவை நம்ம தான் எடுக்கணும். ஓகே, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரா சொல்லிக் கொடுக்கறவங்க எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, நீங்க ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும், ஒரு 5% மேல போகக்கூடாது. ஏன்னா 5% லாஸ்ல ஸ்டாப் லாஸ் வச்சீங்கன்னா 20 முறை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. 20 இழந்தாலும் உங்களுடைய கடைசி 5% மேல் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி 10% உங்களுடைய இழப்பு எவ்வளவோ அதை பொறுத்து நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஒரு மெத்தடாலஜி வச்சுக்கணும் உங்களுக்குன்னு அப்படின்னு அவர்கள் வகுப்பு எடுக்கிறார்கள். அதுதான் சரியான வகுப்பா இருக்கும். ஆனால் சிறு முதலீட்டாளர்கள், மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், இவர்கள் எல்லோருமே முழுக்க தவிர்க்க வேண்டியது இந்த முன்பேற வணிகம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன் சார் பணம் சம்பாதிக்கிறத கெடுக்கிறீங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் பணம் சம்பாதிக்கக்கூடிய 9 பேருக்கு நேராக அதை விட 10 மடங்கு பேர், 91 பேர் பணத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது செபியினுடைய ஆய்வு. அதனால உங்களால நீங்க ரொம்ப பெரும் பணக்காரராக இருந்து பெரிய அளவுல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தைரியம் இருக்குன்னாலோ, அல்லது உங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு, அதை மிட்டிகேட் பண்ணணும், அதை அட்ரஸ் பண்ணணும். அந்த ரிஸ்க் குறைப்பதற்காக நான் ஒரு கவர்டு காலோ நேக்கட் கால் இல்லாமல் கவர்டு கால் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க இந்த பக்கம் வாங்க, இல்லைன்னா இந்த பக்கம் திரும்பியே பார்க்காதீங்க. சார், அப்ப சில பேர் நினைக்கலாம்ல சார், அவங்க எப்பதான் அப்ப கத்துக்கிறது? அந்த 9 பேர்ல 10 பேர்ல அந்த ஒருத்தர் நானா இருக்க கூடாதா? அப்ப கத்துக்கிட்டா மட்டும் தானே பண்ண முடியும்னு நினைப்பாங்கல்ல சார். நீங்க சொல்ற ரிஸ்க் எல்லாம் புரியுது சார். நீங்க அம்சானா சொல்றீங்க, லாஸர் கூட தான் சொல்றீங்க. ஆமா, பட் சில பேர் பாசிட்டிவ் அப்ரோச்ல இருப்பாங்க, ஆப்டிமிஸ்ட் யோசிக்கவும் இருப்பாங்கல்ல சார். அதுக்காக கேக்குறேன். ஆமா, 2 விதமா இதுக்கு பதில் சொல்லலாம். ஒன்று நான் கத்துக்கிட்டேன். எதுக்காக கத்துக்கிட்டேன்? 15 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பு இதை பற்றி ஒரு புத்தகம் எழுதணும். நம்ம புதிரா புதையலான்னு சொல்லி நாணய மகடன்ல தொடரா வந்தது 15 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்படி எழுதுவதற்கு முன்பு இது என்னங்கிறத நம்ம புத்தகம் படிச்சதோட பத்தாது, தியரி படிச்சா பத்தாது, பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் கத்துக்கிட்டேன். அதோட அதை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போறதில்லை. ஓகே, சோ நம்ம அந்த மாதிரி கத்துக்கலாம், தப்பு இல்லை. களவும் கற்றுமர அப்படிங்கிறது ஒரு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு 50,000 ரூபாய் வச்சுக்கிட்டு நான் 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், வல்லையா வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறது ரைட். எனக்கு தெரிந்த நண்பருடைய தந்தை ஒருத்தர் இருக்காரு. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொல்றது மெட்ராஸ்ல ரேஸ் இருந்த பொழுது, ஆக்டிவா இருந்த பொழுது, அன்னைக்கு தேதிக்கு அவர் ஒரு 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு அந்த ரேஸுக்கு போவாரு. ஒரு 2-3 மணி நேரம் அவருடைய நண்பர்களோடு பொழுது கழிப்பாரு. 10 ரூபாய் கட்டுவாரு. 100 ரூபாய் முடிஞ்ச உடனே இன்னைக்கு முடிஞ்சுப்பா ஆட்டம் க்ளோஸ் அப்படின்னு கிளம்பி வந்துருவாரு. அவருடைய அன்றைய நட்டம் 100 ரூபாய் அல்லது வருமானம் 50, 100, 200, 300, அதற்கு மேல. அதுதான் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்றது நம்ம. அது மாதிரி பண்ணுவாரு. அது மாதிரி நீங்க கத்துக்க தயார். அந்த கட்டுப்பாடு உங்கள்ட்ட இருக்கா? பெரும்பாலானவர்கள் சரித்திரம் சொல்லக்கூடியது என்னன்னா, அந்த கையில இருக்க பணம் தொலைஞ்ச உடனே அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லை. வீட்டுல சொல்லாம தான் பெரும்பாலும் செய்யறாங்க. மனைவிக்கு தெரியாம பண்றாங்க. அதுவே முதல்ல தப்பு. நம்ம மனைவி தடை போடுறாங்கன்னா அது நம்ம நல்லதுக்கு தான். அப்படி ஒரு கட்டுப்பாடு நமக்கு இருக்கணும். நம்ம கட்டுப்படுத்த ஆள் இல்லைன்னா நம்ம என்ன ஆகும்? அப்ப அதை தாண்டி நம்ம பண்ணும் பொழுது மாட்டிக்கிட்டா அந்த விட்டதை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் யார்ட்டையாவது கடன் வாங்கி போடுறது, அப்புறம் அந்த கடனுக்கு வட்டி அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறது. இப்படியே ஒரு கட்டத்துல நான் பலமுறை சொல்லியிருக்கேன், மதுரையில ஒரு தம்பதியினர், நடுத்தர வயதினர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அதனாலதான் நான் இதை நான் திரும்ப அதனுடைய சாதகம் 9% சொல்லாமல் நெகட்டிவ் 91% அதிக சொல்றதுக்கு காரணம் அதுதான். நம்ம இன்னொரு கடைசியா ஒரே ஒரு பதில் சொல்றேன்.
ஆங்கிலத்துல பங்குச்சந்தையை பத்தி பேசும் பொழுது, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனை பத்தி பேசும் பொழுது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவோம். வின்னர்ஸ் நெவர் குவிட் அண்ட் குவிட்டர்ஸ் நெவர் வின் அப்படின்னு சொல்லுவோம். குவிட்டர்ஸ் நெவர் வின்னுனா பங்குச்சந்தையை விட்டு விலகி செல்பவர்கள் அதில் ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஏன்னா நீங்க பங்குச்சந்தையை விட்டு வெளியே போயிட்டீங்களே, அப்ப ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி குவிட்டர்ஸ் நெவர் வின்னு சொல்றோம். அதே மாதிரி வின்னர்ஸ் நெவர் குவிட். வின்னர்ஸ் நெவர் குவிட்னா ஒரு தடவை ஜெயிச்சுட்டா ருசி கண்ட பூனைன்னு சொல்றோம். ஓ இப்படி போட்டா இவ்வளவு சுலபமா பணம் வந்துருச்சு, அப்ப அடுத்தடுத்து பண்ணுவோம், மேல பண்ணுவோம்னு போய்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் இது ரொம்ப ஆபத்தானது, கவனமா இருக்க வேண்டியது. வின்னர்ஸ் நெவர் குவிட், குவிட்டர்ஸ் நெவர் வின். இந்த பழமொழியை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன் சார், நிச்சயம் சார். சார் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. குறிப்பா EGR எலக்ட்ரானிக் கோல்ட் ரெசிப்ட் பத்தி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதை பத்தி நம்ம வரும் நாட்கள்ல அடுத்த வாரம் கமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பேசுவோம் சார். நிச்சயம் பேசுவோம் அதை பத்தி. நன்றி சார். The Chennai Silks in Mega Summer Sale.